அன்பாலே கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசித்து அதுல இருக்கிற நாம ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போறோம். நான் வாசிக்கிறேன். யோவான் 14, 1, 2, 3. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். அன்பாலேங்க, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் இங்க சொன்ன, உயிரோடு இருக்கும் போது சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலே நாம என்ன ஜெப குறிப்பு இதுல இருந்து எடுக்கிறோம்னாக்கா 2 ஜெப குறிப்பை இங்க எடுக்கலாம். ஒண்ணு, எங்கள் உள்ளம் கலங்காமல் இருக்கணும் ஆண்டவரே. 2வது ஜெப குறிப்பு, நீங்க மறுபடியும் வந்து எங்களை உம்மிடத்துல என்ன செய்யணும்? சேர்த்து கொள்ளணும் ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம இருதயம் ஏன் கலங்காம இருக்கணும்னு செபிக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம இருதயம் கலங்கும்படியாக அநேக காரியங்கள் நம்ம இடத்துல கொண்டு வருகிறான் சாத்தான். ஒண்ணு போனா ஒண்ணு. ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அந்த கலக்கம் அப்பதான் நீங்க இருக்கும், உடனே அடுத்த ஒரு பிரச்சனையை கொண்டு வருவோம். ஏன்னா உன்னுடைய இருதயம் என்னுடைய இருதயம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருடைய இருதயம் எப்பொழுதும் கலங்கி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் பிசாசுடைய விருப்பம். தேவனுடைய விருப்பம் என்னன்னா, நம்ம உள்ளம் கலங்காம இருக்கணும்ன்றது அவருடைய விருப்பம். ஆனா பிரச்சனை மேல பிரச்சனை வரும்போது நம்ம உள்ள ஆட்டோமேட்டிக்கா கலங்கி போகிறது நம்முடைய வீக்னஸ், பலவீனம். இப்ப நம்ம ஜெபிக்கணும், அந்த பலவீனம் நீங்கும்படியாக நம்ம ஜெபிக்கணும். என்னென்ன? ஆண்டவரே, என் உள்ளம் என்ன நடந்தாலும் கலங்காம இருக்கணும் ஆண்டவரே. என் உள்ளத்துல உன்னுடைய தேவ சமாதானம் எனக்குள்ளார தங்கணும் ஆண்டவரே. அதனால நீ வரும் பொழுது நாங்க என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளப்படும்படியா நாங்கள் எலிஜிபிலிட்டி ஆகணும். அப்ப நீங்கள் வரும் பொழுது நாங்க உன்னிடத்திலே என்னை சேர்த்து கொள்ளும்படியாக நான் தகுதி உள்ளவனாய் மாறணும்னு நம்ம ஜெபிக்கணும். அப்ப நம்ம உள்ள கலங்கிச்சினாலே நம்ம தகுதி இழந்து போயிடும். அன்பான்லே நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு நம்மள எந்தெந்த பிரச்சனைகள் கலக்கத்தை உண்டு பண்ணுகிறது, கலங்கி தவிக்க வைக்கிறது, அது ஊழியக்காரா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம உள்ளம் கலங்குகிறது. அன்பான்லே நம்ம கொஞ்சம் உஷாராகணும். நம்ம ஜெபத்துல தரித்திருக்கணும். இந்த ஜெபமே ஜெயம் என்று சொல்வார்கள் இல்லையா? நம்ம ஜெபிச்சா நிச்சயமா. அதனால்தான் இன்னைக்கு 840 சென்ற அநேக நாட்களாக இன்னைக்கு ஜெபத்தை குறித்து ஆதியாகமத்திலிருந்து நம்ம தியானிச்சுட்டு வருகிறோம். இன்னைக்கு நம்ம உள்ளம் கலங்கவே கூடாது. ஏன்னா அவ்வளோ ஜெபத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம அதெல்லாம் நம்மளை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜெபிக்கிறோமா என்பதுதான் நம்மளுடைய நம்மளை நாமளே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அம்மாவிலே இன்னைக்கு பிரச்சனைகள், வியாதி வந்தா நம்ம உள்ளம் கலங்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வியாதி வந்துச்சு அப்படின்னாக்கா, ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோ, உள்ளம் கலங்குது. ஏதாவது பண நெருக்கடி வந்துச்சுனாக்கா உள்ளம் கலங்கும். ஐயோ இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்வேன்? பணம் இல்லையே, காசு பணம் இல்லையே, கல்யாணம் வந்துருச்சே, இல்ல பிரசவம் வரப்போதே, ஐயோ நம்ம பிரசவத்துக்கு என்ன செய்வோம், இப்படி பல விஷயம். இல்ல ஃபீஸ் கட்டணும் பிள்ளைங்களுக்கு, உள்ளம் அப்படியே கலங்கும். ஏதாவது ஒரு காரியத்தை மேல இன்னைக்கு பிசாசு கொண்டு வந்து நம்ம உள்ளத்தை கலங்க. ஆனா நம்ம உள்ளம் கலங்கிறதுக்கு பதிலாக நாம் துதிக்க ஆரம்பித்தோம்னா அந்த கலக்கம் போயிடுங்க.
யோபு அதுதான் செஞ்சார். அதனால யோபனுடைய காரியத்துல நிறைய கத்துக்கணும் நம்ம. நேத்து கூட ஒரு ஊழியக்காரர் என்னிடத்துல தன்னுடைய உள்ளம் கலங்கும்படியான ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில நடந்ததுன்னு சொல்லி என்கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப நான் சேர்த்து கற்றுக் கொடுத்தது என்னன்னாக்கா, யாரால நம்ம பிரச்சனை வருகிறதோ அவர்களுக்காக நம்ம துதித்து ஜெபிக்கணும், நன்றி சொல்லணும். ஆண்டவரே இந்த நபருக்காக நன்றி, இப்ப இந்த பிரச்சனையை கொண்டு வந்ததுக்காக நன்றி, இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை தரப்போறீங்க அதுக்காக நன்றின்னு ஒரு 3 நன்றி சொல்லுங்க, உங்க பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படின்னு. உண்மையிலே எனக்கும் அநேக பிரச்சனைகள் வரும், எனக்கும் என் உள்ளம் கலங்கும்படியாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த 3 நன்றி சொல்லும் பொழுது அந்த பிரச்சனை பனி போல விலகிடும், நம்ம உள்ளம் கலங்க தேவை. அன்பாலே இன்னைக்கு இதே 14ஆம் அதிகாரத்துல நம்ம அதை தியானிக்கும் போது நம்ம பார்ப்போம். இன்னொரு இடத்துல சொல்ற, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. என்னன்னா 27, இந்த யோவான் 14:27 நீங்க பாத்தீங்கன்னா மறக்காதீங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். இங்க ஒரு கூடுதலான ஒரு வார்த்தையை செய்யற, அந்த கலக்கம் வர்றதுனால பயம் வருகிறது, பயம் வர்றதுனால அவிசுவாசம் வருகிறது. நல்லா புரிஞ்சுங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு உள்ளதாக இருக்கிறது. முதல் கலக்கத்தை உண்டு பண்ணுவான், அடுத்தது பயத்தை உண்டு பண்ணுவான் பிசாசு, அடுத்தது அவிசுவாசம் கொண்டு வந்துடும். ஆனால்தான் இங்க என்ன சொல்றாரு, 1ஆம் வசனத்துல 14:1 யோவான் 14:1 சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஏன் அந்த விசுவாசமாயிருங்கள்னு சொல்லணும்? இன்னைக்கு தேவனிடத்துல விசுவாசமாயிருங்கள், என்னிடம். இன்னைக்கு நிறைய பேர் தேவனிடத்தை விட்டுட்டு கிறிஸ்து மேல மட்டும் விசுவாசம் வைக்கிறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் கிறிஸ்துவை விட்டுட்டு பிதா மேல விசுவாசம் வைக்கிறாங்க. இன்னொரு குரூப் ஆவியானவர் மேல விசுவாசம் வைக்கிறாங்க. அன்பாலே மூவரும் ஒன்றாக இருக்கிறாங்க. ஆனால் தான் இவர் அழகா சொல்றாரு, தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அன்பாலே விசுவாசம் என்பது திரியேக தெய்வத்தை நாம் நம்புவதுதான் விசுவாசம். இந்த மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள், அதை விசுவாசி. ஆண்டவரே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த மூவரும் என்னுடைய கலக்கத்துக்கு பதிலை நீர் வைத்து போயிருக்கு. அதான் சொல்றார், என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். எங்க வைத்து போனாரு? இந்த வேத வசனத்துல தாங்க வைத்து போனார். இந்த வேதத்துலதான், இந்த புத்தகத்துல தான் இருக்குது. போய் எருசலேம்ல போய் நம்ம தேட முடியாது. வைத்து போறேன்னா அங்கேயா வச்சுட்டு போனாரு? இந்த வேத புத்தகத்துல அவர் சொன்னதெல்லாம் வாயால சொன்ன வார்த்தையில இந்த புத்தகத்துல தான் இருக்குது. இந்த வேத புத்தகத்தை நீ படிச்சாலே போதும், உன் தேவ சமாதானம் உனக்கு வரும், கலங்காத இருப்ப, பயம் போயிடும், விசுவாசம் தானா வரும். அப்ப அவர் வயிற்றுக்கு போன சமாதானம் என்ன அப்படின்னாக்கா, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அன்பாலே, இதை நீ வாசிக்கும் பொழுதுதான் கொடுக்கப்படுகிறது. இந்த வேதத்தை நீ வாசிக்கும் போது உன் தேவ சமாதானம் உன் உள்ளத்துல நிரப்புனாக்க என்ன அர்த்தம்? அது பரலோகத்திலிருந்து அது உனக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் வைத்து போன தேவ சமாதானத்தை நீ நானும் பெற்றுக்கொள்ளணும்னா வேதத்தை வாசிக்கணும், அவ்வளவுதான். அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து கலக்கம் வந்துடுச்சா, ஒரு நிமிஷம் கலங்குறியா, நோ ப்ராப்ளம். அந்த கலக்கம் எதனால வந்தது என்பதை அறிந்து அதற்காக நன்றி சொல்லி துதிச்சுட்டு வேதத்தை எடுத்து வாசிங்க. அதுதான் காந்தியார் சொன்னார். காந்தியடிகள் என்ன சொன்னாருன்னா, நான் மனம் குழப்பின வேளையிலே, முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது, என் உள்ள கலக்கமாய் இருக்கிற போது நான் அதிகமாக மத்தேயு 5:6-7 மலைப்பிரசங்கத்தை நான் வாசிப்பேன். அதனால எல்லா புத்திக்கும் மேலான அந்த தேவ சமாதானம் நமக்குள்ளார வருங்க. அதனால்தான் பிலிப்பியர்ல பவுல் திரும்பி எழுதுறாரு. பிலிப்பியருக்கு நிருபத்துல 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிச்சீங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்னு சொல்றாரு. எல்லாவற்றையும் குறித்து அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? உனக்கு எந்தெந்த பிரச்சனைகள்லாம் உன்னை கலங்கடிக்கிறதோ, பயம் கொடுத்துக்கிறதோ, அவிசுவாசம் கொண்டு வருதோ, அந்த எல்லா பிரச்சனையும் குறித்து அதுதான் சொல்றாரு. எல்லாவற்றையும் குறித்து
உங்கள் விண்ணப்பங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்துல தெரியப்படுத்துங்கள். அது என்ன ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம்? ஜெபத்துல நிறைய வகை இருக்குது. நீ நம்ம அதுதான் நம்ம தியானிச்சுட்டு வரோம். அப்ப வெறுமனே அழுது ஜெபிக்கிற ஜெபமும் இருக்குது, புலம்பி ஜெபிக்கிற ஜெபமும் இருக்குது, அது அழுவாம புலம்பாம ஜெபிக்கிற ஜெபமும் இருக்குது, சாதாரண ஜெபம். அப்ப ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிற ஜெபமும் இருக்குது. அப்ப இந்த ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறதா துதிக்கிறதுன்னு சொல்ற, நன்றி சொல்ற ஜெபம்னு சொல்றோம். ஆண்டவரே இந்த பிரச்சனை வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லிப்பாரு. இந்த பிரச்சனை வந்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லிப்பாரு. இந்த பிரச்சனை வந்ததுனால நம்ம என்ன செய்யறோம்? டென்ஷன் ஆயிடுறோம், அவசரப்படுறோம், டென்ஷன் ஆயிடுறோம், பதறோம். அந்த பிரச்சனை வந்ததுனால நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு வேற வேற முடிவு எடுக்கிறோம். நம்மளே எந்த முடிவு எடுக்காத உட்காந்து, ஆண்டவரே இந்த பிரச்சனைகள் வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த பிரச்சனையை என்னால சால்வ் பண்ண முடியாது, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆனா பிரச்சனையை சால்வ் பண்ண யாரால முடியும்? ஆண்டவரால முடியுமா இல்லையா? அதனால விசுவாசிக்கணும். ஆண்டவரே இந்த பிரச்சனை உன்னால சால்வ் பண்ண போறீங்க, நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க, அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதை சொல்ல முடியாதா? ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்துல நீ தான் செய்ய போறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம்னா அட்வான்ஸா அவருக்கு துதி செலுத்துற. ஆண்டவரே இந்த பிரச்சனை நீ தான் சீக்கிரம் தீர்க்க போறீங்க, அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னாக்கா அவர் பயப்படுறாரு. நம்மளே துதிகளுக்கு பயப்படுகிற தேவன். அது பழைய ஏற்பாட்டுல இருக்குது, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்தை நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். துதிகளுக்கு பயப்படுகிற தேவன். நம்மளால அந்த துதி எடுத்தா ஆத்தான் ஓடுவான்றாரு. அதே போல துதிக்கு பயப்படுகிறவர். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. யாத்திராகமம் 15:11. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்வருமாகிய உமக்கு ஒப்பானவன் யார்? அது என்னங்க துதிகளில் பயப்படத்தக்கவரும்? அப்ப தான் பிள்ளை துதிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவருக்கு பயம் வந்து போகுது. ஐயோ, என்னடா அவன் துதிக்க ஆரம்பிச்சிட்டா, இதை நம்ம செஞ்சே ஆகணும், இந்த வேலையை நம்ம முடிச்சே ஆகணும், இல்லைன்னா நமக்கு தான் அசிங்கம், நமக்கு அவமானம். நாம இவ்வளவு பெரிய தேவனா இருந்து கடைசியில என் புள்ள துதிக்க ஆரம்பிச்ச அந்த காரியத்தை, அந்த ஜபத்தை நம்ம கேட்க முடியாத பிடிக்க இருந்தேன்னா நமக்கு அவமானம்னு சொல்லி அவர் பயப்படுறாராம். அதனால்தான் யோபு துதித்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கு சோத்திரம் என்று சொல்லி துதித்தான். துதிக்கிறது, சோத்திரம் பண்றது, நன்றி சொல்றது, மூணு ஒரே கேட்டகரி தான். நன்றி ஆண்டவரேன்னு சொன்னாலே நீ துதிக்கிறது தான். துதிக்கிற ஆண்டவரேனாலும் துதிக்கிறது தான், சோத்திர ஆண்டவரேனாலும் துதிக்கிறது தான். அப்ப பிலிப்பர்ல என்ன சொல்றாரு பவுல்? பிலிப்பர் நிருபத்துல ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்திலையும் வேண்டுதலிலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது உங்கள் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனையில் கிறிஸ்து இயேசுக்குள்ள காத்துக்கொள்ளும். எப்பொழுது? நீ ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கும் போது, நீ துதி செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், ஆண்டவர் வைத்து போன சமாதானம் பரலோகத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால்தான் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அன்பாலே, இன்னைக்கு நீ துதித்து ஜெபிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து உனக்கு ஆண்டவரால அந்த சமாதானத்தை கொடு. அதனால்தான் சொல்றாரு, என் உள்ளம் கலங்காமல் இருக்கட்டும் ஆண்டவரே, ஜெபிக்கணும். உங்களுடைய வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படணும் ஆண்டவரே, உங்களுடைய வருகையில என்னையும் கூட சேர்த்துக்குங்க ஆண்டவரே. எப்ப சேர்த்துப்பாரு? நம்ம பயப்படாம கலங்காம விசுவாசிக்கும் பொழுதுதான் நம்மளை சேர்த்துப்பாரு. நம்மாலே நாம் சேர்த்து கொள்ளும்படியாக ஜெபிப்போம். நம்ம உள்ளம் கலங்காதபடி இருக்க ஜெபிப்போம். இந்த கலங்கத்தை விடுதலை ஆகிறதுக்கு வழியை இப்ப நம்ம கத்துக்கிட்டோம். எந்த மேட்ரு, எந்த விஷயம் உன்னை கலக்கத்தை உண்டு பண்ணுதோ அந்த மேட்ருல ஆண்டவரே நான் துதிக்கிற ஆண்டவரே, இதை நன்றி செலுத்துற, இந்த பிரச்சனை வந்ததுக்காக நன்றின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்ம உள்ளம் கலங்காது. அந்த தேவ சமாதானத்தை நம்ம உள்ளத்துல தருவாரு, விசுவாசத்துல வல்லவனாய் மாற்றுவாரு. நாம அவருடைய வருகையில
எடுத்துக்கொள்ளப்படும்படியான தகுதியை நமக்கு தருவார். ஒப்பு கொடுப்போம், செபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே யோவான் 14ஆம் அதிகாரத்துல ஆண்டவரே, இந்த 1, 2, 3 வசனத்துல ஆண்டவரே, நீர் மறுபடியும் வந்து எங்களை உங்களோடு சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னீரே, அந்த வார்த்தை, அந்த வசனம் என் வாழ்க்கையில, எங்க வாழ்க்கையில, இங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, கேட்க போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும். ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளாய் மாறணும். நீர் வந்து எங்களை கொண்டு சேர்ந்து உம்முடைய ஆதீனத்துல எங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துல எங்களை வைத்து நீர் அழகு பார்க்கணும். ஆண்டவரே, அப்ப எங்க உள்ளம் கலங்காம இருக்கணும். என்ன நடந்தாலும் நாங்க கலங்கக்கூடாது. என்ன வந்தாலும் ஆண்டவரே நாங்க கலங்காம, ஆண்டவரே நாங்கள் சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்துல தரித்திருக்கணும்னு சொல்லி இருக்கிறீங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் உள்ளத்துல கலங்காதபடிக்கு இருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்க உள்ளம் எந்த சூழ்நிலையும் கலங்காதபடிக்கு நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணி வெற்றியை பார்க்கிறவனாய் மாற்றுங்க. உம்முடைய வருகை மட்டும் நாங்கள் அதை செய்து ஆண்டவரே உம்முடைய ஆதீனத்துல நாங்கள் இடம்பெற உதவி செய்யுங்க. அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். God bless you.